வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல விஜய் சேதுபதி வரத்துக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. வாப்பா வாப்பா இவ்வளோ நேரம் ஆகுதா நீ வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோமோ விடுறதுக்கு ஒரு அளவு இல்லை. மணி 3:30 4 5 மணிக்கு விடுவீங்களாட்டு முதல் ப்ரோமோ. நைட் அப்போ எபிசோட் எத்தனை மணிக்கு போடுவீங்க அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. ஸோ ஷூட் பண்ணி முடிய இவ்வளோ நேரம் ஆகிருச்சு போல. ஏன்னா விஜய் சேதுபதி வந்தது என்னடா கேள்வி கேட்பாரு, எதை பத்தி பேசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே அவர் என்ட்ரி கொடுக்குறப்ப முதல் ப்ரோமோ வந்து சாதாரணமாக தான் இருக்கும். நான் எதை பத்தி கேள்வி கேட்க போறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவாரு. ஸோ அது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்த வீக்ல வந்து நடந்துச்சு பாத்தீங்களா, பிக் பாஸ் ரெசிடென்டல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் பேச போறாரு. அங்க வந்து அந்த கண்டஸ்டன்ட் பல வருடத்துக்கு அப்புறம் வந்து ஸ்டூடெண்டா போயிருக்காங்க. அங்க வந்து அவங்க ஸ்டூடெண்டா இருந்தாங்களா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்தாங்களா, இல்ல அது மாதிரி இல்லையா, அவங்களோட கேரக்டர் விட்டு மாறி போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து ஒரு இதாக கேட்போம் அப்படிங்கிறப்பல தான் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சப்பல தான் இருக்க போது. பிக் பாஸ்ல பிரின்சிபலும் சரியில்லை, வைஸ் பிரின்சிபலும் சரியில்லை, அங்க உள்ள டீச்சர் சரியில்லை, டீச்சர் போய் காலில் விழுந்து கும்பிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்குலின் வந்து வெளுத்து எடுக்க போறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? மிஸ் வந்து அந்த போர்டில் எழுதுனாங்க. அதை கண்டிக்கிற விதமா ஒரு இது சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் கூட ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களா? அதை விட கொடுமை, அந்த தமிழ் டீச்சரை போயிட்டு முட்டிய போட்டு, நானும் நீங்க வந்து இந்த இதை நீங்க ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா நானும் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. நானும் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறேன். உண்மையை சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அந்த முட்டி போட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை பத்திலாம் வந்து விலாவரியா கேட்க போறாரு. அதுவும் முத்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சிரி, நம்ம அந்த வைஸ் பிரின்சிபல் அருண், அதுக்கப்புறம் பிரின்சிபலா இருந்த அந்த இவங்க எதுவுமே சரியில்லை. நீங்க வந்து இந்த சீசன்ல அந்த ஸ்கூல் கான்செப்ட் வந்து ரொம்பவே ஒஸ்டா பண்ணிட்டாங்க. நல்லாவே இல்லை அப்படிங்கிறத வந்து கிழிச்சு தொங்க விட போறார் அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியுது. இதை தாண்டி அங்க பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா இருக்காது. இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஸ்கூல் அந்த இதை பத்தியே பேசி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சில இது அந்த பிரச்சனை நடந்துச்சு பாத்தீங்கன்னா, விஜய் செயல் பண்ண சில அட்டகாசங்கள் அதை பத்தி ஏதோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசனை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனையில அவங்களுக்குலாம் ஏற்றி இழுக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வாழ்த்துக்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராணா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கிளாப்ஸ் வரப்போகுது. ஏன்னா அவருக்கு தான் வந்து அந்த இதில் வந்து கரெக்டாக ஒரு அளவுக்கு ஏதோ பண்ணாரு அப்படிங்கிற அவ்வளோ தோணுது. மீதி முத்துலேருந்து தீபக்லேருந்து எல்லாமே ஒஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டாக வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறப்பல தான் அவர் வந்து சொல்ல போறாரு. ஆல்மோஸ்ட் அங்கே நடந்ததை அவர் வந்து அவர் வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல போறாரு. பெரிய அளவில் சுவாரஸ்யமாக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது.